இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜாமீனில் வெளியே வந்த ரவுடியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கண்டாக்டர் தோட்டத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் என்கின்ற ஸ்டிக்கர் மணி. பிரபல ரவுடியான இவர் மீது கொலை, நாட்டு வெடிகுண்டு வீச்சு, கொலை முயற்சி, வழிபறி, அடிதடி, கத்தியுடன் பொதுமக்களை மிரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவருக்கும் கோவிந்தசாலையைச் சேர்ந்த லோக பிரகாஷ் என்பவருக்கும் இடையே முன் விரோதம் காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் மணிகண்டனை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டிய லோக பிரகாஷ் அவரை பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் அவர் கிடைக்காத விரக்தியில் மணிகண்டன் வீட்டு முன்பு நாட்டு வெடிகுண்டை வீசி சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி மணிகண்டன் அவரது எதிரியான லோக பிரகாஷை கொலை செய்யும் நோக்கில் நாட்டு வெடிகுண்டு தயார் செய்து வைத்திருந்த போது ஒதியஞ்சாலை போலீசார் ரவுடி மணிகண்டனை கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற மணிகண்டன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் கையெழுத்து போட நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் மணிகண்டன் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடாமல் தான் காதலிக்கும் பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செய்து இதற்காக புதுவை நகர பகுதியில் ஜவுளி வாங்கிக் கொண்டு சந்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான சந்தோஷ் என்பவருடன் அவரது வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் அருகே சென்ற பொழுது லோக பிரகாஷின் நண்பர்களான பெரியார் நகரைச் சேர்ந்த தனுஷ், பூமியன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சஞ்சய், கோவிந்தசாலையைச் சேர்ந்த குட்டி சந்துரு, காராமணி குப்பத்தைச் சேர்ந்த குரு பிரசாத், நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அசோக் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் ரவுடி மணிகண்டனை வழிமறித்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மணிகண்டனை வெட்டியுள்ளனர். இதில் அதிர்ச்சி அடைந்த மணிகண்டன் மற்றும் சந்தோஷ் ஆகியோர் மோட்டார் சைக்கிளை அங்கேயே போட்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் தற்பொழுது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து மணிகண்டன் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனுஷ், சஞ்சய், குட்டிச்சந்திரு, குரு பிரசாத் ஆகிய 4 பேரை கைது செய்து கொலை முயற்சிக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள லோக பிரகாஷ் மற்றும் அசோக் ஆகிய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.